என் பையன் சுட்டி டிவி தான் பார்க்குறான்னு பார்த்தா, விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு அதில் வர சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையும் அம்மா இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். அவ்வளோ பெரிய செஃப்லாம் கிடையாது. இருந்தாலும் அவன் கேட்குறதுக்காக அவனை 2 ஐட்டம் செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி தான் குலோப் ஜாமுன் வேணும்னு ஒரு 2, 3 நாள் கேட்டுக்கிட்டே இருந்தான். கடையில் கேட்டதுக்கு 1 கிலோ பாக்கெட் தான் இருக்குன்ட்டாங்க. சரி 1 கிலோ வாங்கினா வேஸ்ட் ஆயிரும், ஒரு டைம் தான் செய்வான்னு சொல்லிட்டு பிரெட் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரெட் குலோப் ஜாமுன் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ரெசிபி சொல்கிறேன். ப்ரெட்டில் சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 2, 3 பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து காய்ச்சாத பால் ஊற்றி தான் பிசைவேன். நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். சைட்லேயே அப்படியே ஜீராவும் ரெடி பண்ணிவிட்டு, ஜீராவுக்கு வந்து கம்பி பதம்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சா போதும். 2, 3 ஏலக்காய் மட்டும் தட்டி போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் எடுத்து போட்டு பொன்னிறமாக பொரித்து ஜீராவில் போட்டுற வேண்டியதான். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.